Hello students, welcome to Vengadation Maths Academy. This is 12th Mathematics. Chapter 2 Complex Numbers. Exercise 2.8, question number 8. பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Okay students, question பாருங்க. If omega not equal to 1 is a cube root of unity, show that. First question, 1 minus omega plus omega square whole power 6 plus 1 plus omega minus omega square whole power 6 equal to 128. Second question, 1 plus omega into 1 plus omega square into 1 plus omega power 4 into 1 plus omega power 8 and so on into 1 plus omega power 2 power 11 equal to 1. இப்போ நம்ம first question எடுத்துக்கலாமா? இதில் நம்ம left hand side எடுத்துக்கலாம். ஓகே, first questionல LHS அதாவது 1 minus omega plus omega square whole power 6 plus 1 plus omega minus omega square whole power 6. இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்னது? we have 1 plus omega plus omega square equal to 0, also omega cube equal to 1. இப்போ நாம ப்ராசஸிங் பர்பஸ்க்காக வேண்டி இதை கொஞ்சம் மாற்றி எழுதிக்கலாமா? அதாவது 1 plus omega ஈக்குவல் டு ரைட் சைடில் போனால் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்னு கிடைக்கும். அதே போல் 1 plus omega ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒமேகா ரைட் சைடில் போனுச்சுன்னா மைனஸ் ஒமேகான்னு கிடைக்கும். ஓகே, ஈக்குவல் டு இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் பாருங்கள், 1 minus omega plus omega ஸ்கொயர். இது இல்லாமல் 1 plus omega ஸ்கொயருக்கு ரிசல்ட் இருக்கு. என்னது? 1 plus omega ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா. ஸோ மைனஸ் ஒமேகா, இங்கே ஒரு மைனஸ் ஒமேகா இருக்கு, ஹோல் பவர் 6 ப்ளஸ் அதே போல் இதில் 1 plus omega ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர், இங்கே ஒரு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இருக்கு, ஹோல் பவர் 6 ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகாவையும் மைனஸ் ஒமேகா ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 2 ஒமேகா ஹோல் பவர் 6 ப்ளஸ் இதை ஆட் பண்ணும் பொழுது மைனஸ் 2 ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 6. இப்போ பவர் ஈவன் நம்பராக இருந்தால் இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும் இல்லையா? அப்போ எப்படி எழுதிக்கலாம்? ஈக்குவல் டு 2 பவர் 6 இன்ட்டு ஒமேகா பவர் 6 ப்ளஸ் 2 பவர் 6 இன்ட்டு ஒமேகா பவர் 2 இன்ட்டு 6 12 ஆகிடும். ஓகேயா? இது பவர் ரூல். இதில் என்ன காமனாக இருக்குது? 2 பவர் 6, அதை வெளியே எடுத்துருங்க. ஸோ 2 பவர் 6 இன்ட்டு ஒமேகா பவர் 6 ப்ளஸ் ஒமேகா பவர் 12. இப்போ நம்ம நோட்டில் என்ன எழுதியிருக்கோம்? ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1. நாட் ஓன்லி ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1 பட் ஆல்சோ ஒமேகா பவர் 6 அண்ட் ஒமேகா பவர் 12 both are equal to 1. எப்படி? ஒமேகா பவர் 6 அப்படின்னு எப்படி எடுத்துக்கலாம்? ஈக்குவல் டு ஒமேகா கியூப் ஹோல் ஸ்கொயர், அதாவது a பவர் m ஹோல் பவர் n ஈக்குவல் டு a பவர் m இன்ட்டு n. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 கிடச்சிரும். ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1, ஸோ 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அதே போல் ஒமேகா பவர் 12 எப்படி எடுத்துக்கலாம்? ஈக்குவல் டு ஒமேகா கியூப் ஹோல் பவர் 4. 3 into 4 12 வந்துடும். ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1, 1 power 4 it's also 1. Therefore 2 power 6 into 1 plus 1 equal to 2 power 6 equal to 64 into 1 plus 1 equal to 2 equal to 128. It is equal to RHS. Okay. அடுத்து second question, 1 plus omega into 1 plus omega square into 1 plus omega power 4 into 1 plus omega power 8 and so on 1 plus omega square power 11 equal to 1. இதில் என்ன பண்ணணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். LHS 1 plus omega into 1 plus omega square into 1 plus omega power, இந்த 4 வந்து 2 ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன், இன்ட்டு 1 plus omega power 8 வந்து 2 கியூப் இன்ட்டு இது போல் இது வரைக்கும் போகணும், 2 பவர் 11 வரைக்கும் போகணும். 1 plus omega power
2 power 4 into 1 plus omega power 2 power 5 into 1 plus omega power 2 power 6 and so on 1 plus omega power 2 power 11. ஓகே, அடுத்ததா இதில் உள்ள ஃபர்ஸ்ட் 2 பாருங்க, 1 plus omega into 1 plus omega square. இதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகேயா? அடுத்தது தேர்ட் ஒன்லேருந்து பாருங்க, 1 plus omega 2 power 2, அதாவது omega power 4. இப்போ omega power 4 அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்? omega cube into omega. omega cube equal to 1. So 1 into omega, omega. அதே போல் omega power 2 cube equal to 8. இது எப்படி எழுதலாம்? equal to omega power 6. நான் முதலே சொன்னேன் இல்லையா, இந்த 3ஓட மல்டிபிள் எல்லாமே நம்மளுக்கு 1 தான் கிடைக்கும். ஸோ omega power 6 into omega square. omega power 6 equal to 1. 1 into omega square equal to omega square. அடுத்ததா 2 power 4. 2 power 4 equal to omega power 16. It is equal to omega power 15 into omega இருக்கலாம் இல்லையா, அதாவது omega power 15 இது 3ஓட மல்டிபிள். 3ஓட மல்டிபிள் எப்படி மாற்றிக்குவீங்க? omega cube whole power 5 போடலாம். ஸோ 1 power 5 equal to 1. 1 into omega equal to omega. அதே போல் omega power 16 into 2 equal to 32, அதாவது 2 power 5. இதை எப்படி பிரிக்கலாம்? omega power 30, அதாவது 3ஓட மல்டிபிள். அதாவது omega cube whole power 10 போட்டிங்கன்னா 3 10s are 30 வந்துடும். ஸோ 1 power 10 equal to 1. 1 into omega square equal to omega square. இதுபோல் நம்ம என்ன செய்யலாம்? அப் டு 2 power 11 வரைக்கும் போடலாம். ஓகே, இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போ omega power 4 வந்து 2 ஸ்கொயர், அது omega. omega power 8 வந்து 2 cube, அது omega ஸ்கொயர். omega power 16 வந்து 2 power 4, அது omega. omega power 32 வந்து 2 power 5, அது omega ஸ்கொயர். அதாவது 1 plus omega 1 plus omega square. Again 1 plus omega 1 plus omega square. Again 1 plus omega 1 plus omega square. அப்போ இது போல் ஆல்டர்னேட்டாக எப்படி வருது? இந்த 12 டேர்ம்ஸுமே 1 plus omega 1 plus omega ஸ்கொயராக வருது. அதை எழுதிக்கலாமா? ஈக்குவல் டு 1 plus omega into 1 plus omega square. Again 1 plus omega into 1 plus omega square into 1 plus omega into 1 plus omega square. இது போல் up to 12 terms வருது இல்லையா? இப்போ இதை பார்த்தீங்கன்னா பேரை எடுத்துக்கலாமா? 1 plus omega into 1 plus omega square. Again 1 plus omega into 1 plus omega square. அப்போ பேரை எடுத்து எப்படி மாற்றிக்கலாம்? ஈக்குவல் டு 1 plus omega into 1 plus omega square into 1 plus omega into 1 plus omega square into 1 plus omega into 1 plus omega square. இது போல் வரப்போ எத்தனை டேர்ம் வரும்? அப் டு பேரா மாற்றினீங்கன்னா டிவைட் பை 2, 6 டேர்ம்ஸ். இதையே கொஞ்சம் மாற்றி எழுதிக்கலாம். இட் இஸ் ஈக்குவல் டு 1 plus omega into 1 plus omega square whole power 6ன்னு போட்டுக்கலாமா? இப்போ உதாரணமாக இப்போ a cube என்ன பண்ணுவீங்க? ஈக்குவல் டு a இன்ட்டு a இன்ட்டு ஏன்னு எழுதுறீங்க இல்லையா? அப்போ இந்த பவர் வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை குறிக்கும். ஓகே, அதன்படி தேர் ஆர் 6 பேர் அப்படிங்கிறப்போ வந்து இதை இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி என்ன கிடைக்கும்? 1 into 1 1 plus 1 into omega omega. அடுத்து omega square into 1 plus omega square. Omega square into omega plus omega cube whole power 6. We know that 1 plus omega plus omega square equal to 0 and
ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1. அப்போ இது 0 ஆகிடும். இட் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ 0 + 1 ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு 1/6 ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு RHS. தட்ஸ் ஆல். ஓகே.